தினமும் 15 வகையான கலவை சாதம் எனும் வெரைட்டி ரைஸ். ஆரம்பத்தில் 2 வகை சாதத்தோட ஆரம்பிச்சு இவங்க தங்களோட வாடிக்கையாளர்களோட விருப்பத்துக்கு இணங்க இன்னைக்கு இவ்வளவு வகை கலவை சாதங்களை சென்னை மயிலாப்பூர்ல 56 வருடங்களுக்கு மேல இயங்குற மாமி மெஸ் மூலமா தர்றாங்க திரு கபாலீஸ்வரன் மற்றும் அவரது மகன் திரு வசந்த். 3வது தலைமுறையா செயல்படுற இந்த உணவகத்துக்கு சென்னை OMR தரமணி லிங்க் ரோட்லயும் ஒரு பிரான்ச் இருக்கு. மதியம் மற்றும் மாலை மட்டும் இயங்கும் இந்த பழமையான உணவகத்தை நோக்கி நெடுநாள் வாடிக்கையாளர்கள் பலரும் வராங்க. மாமின்றது வந்து எங்கள் பாட்டி ஃபஸ்ட்டு 1969 வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து திண்ணையில் தான் வச்சு ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து கடைக்கு பேரே கிடையாது. அவங்க வந்து எல்லோரும் வந்து எல்லோரும் மாமி மாமின்னு கூப்பிட்டு அப்படியே மாமி கிடையாது. இது வந்து மாமி மெஸ்ஸாக நாங்கள் இது பண்ணுறோம். ஆமாம், அப்பா அம்மா அவங்க தான் இது முதல்ல ஆரம்பிச்சது. அது ஈவினிங் மட்டும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் 2 வெரைட்டியில் ஆரம்பிச்சு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 15 வெரைட்டி வரைக்கும் போடுறோம். அதுவும் வந்து மிஸ் பண்ணாமல் டெய்லி எல்லா வெரைட்டியும் போடுறோம். அதுதான் வந்து அதுக்குன்னே வருவாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து பாகற்காய் நான் போடல அப்படின்னா அன்றைக்கின்னு பார்த்து ஒரு 5 கஸ்டமர் வந்து கேட்பாங்க. அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலும் வர கஸ்டமருக்கு இல்லாத அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக வந்து 14 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ரைஸ் கம்பல்சரி. ஆமாம், மண்டே டு சண்டே பார்த்தீங்கன்னா 14 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ரைஸ் ரெகுலராகவே இருக்கும். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு ஸ்பெஷல் ரைஸ் வரும். பூண்டு குழம்பு சாதம், பீட்ரூட் சாதம், கீரை சாதம்னு சொல்லி 6 நாளைக்கு 7 நாளைக்கு 7 வெரைட்டி ரைஸ் மாறும். அதெல்லாம் வந்து டெய்லியும் வந்து மீல்ஸ் உண்டு. கர்ட் ரைஸ், சாம்பார் ரைஸ், கோகனட் ரைஸ், வெஜ் புலாவ், லெமன் ரைஸ், வத்த குழம்பு ரைஸ், கூட்டு, ரசம், டொமேட்டோ ரைஸ், டேமரின் ரைஸ், கத்திரிக்காய் சாதம், பூண்டு குழம்பு சாதம், பாகற்காய் சாதம், கருவேப்பிலை சாதம், புதினா சாதம். ஒரு நாள் மிளகு சாதம் வைப்பேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக சாப்பிடுவான். 10 மிளகு இருந்தாலும் பகைவின் வீட்டிலும் உண்ணலாம்னு ஒரு பழமொழியே உண்டு. அந்த மிளகு முதல்ல சாப்பிடு. அதுவாது ஏதோ ஒரு ரூபத்தில் கொஞ்சம் உடம்புல சேரும் இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக நம்மளை அறியாமல். இப்போ கருவேப்பிலெல்லாம் நம்ம சாப்பாடில் எந்த இது இருந்தாலும் எடுத்து வச்சு தான் சாப்பிடுவோம். இப்போ அதே நான் கருவேப்பிலையை பொடி பண்ணி சாதமாக போட்டேன்னா எங்கேயுமே அது மிஸ் ஆகாது. ஒரு 10% நம்ம உடம்புல ஒட்டும். அது இல்லாமல் வந்து ஒரு நாள் பிரியாணி போடுவோம், ஒரு நாள் மஷ்ரூம் பிரியாணி போடுவோம். சாப்பிடவும் பார்சல் ரெண்டுமே 55. மீல்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு 90, பார்சல் வந்து 100. ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், வத்த குழம்பு, மோர், கூட்டு, பொரியல், சிப்ஸு, ஊறுகாய், துவையல், வடை மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். 14 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ரைஸும் வந்து சின்ன சின்ன கப்பில் வச்சு கொடுப்போம். அது சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு ஃபில்லிங் ஆகிடும். நான் சொன்னேன், அம்மா அவ்வளோ 14 வெரைட்டி வந்து ஒரு ஆள் சாப்பிட முடியாது. ஏன்னா 2 பேராக இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி சார், எனக்கு கொடுங்க, நான் ஷேர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கு கூட்டு, பொரியல், வெறும் சாம்பார், சிப்ஸு, ஊறுகாய், துவையல், இவ்வளோ சைட் டிஷ் இருக்கும்போது நம்மளால் எல்லாமே உண்டு. வெரைட்டி ரைஸ்க்கு சிப்ஸும் உண்டு, ஊறுகாய் உண்டு, தொகையல் உண்டு, கூட்டு பொரியல் 2 உண்டு, ஹாஃப் ரைஸும் உண்டு. அந்த ஹாஃப் ரைஸு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரே சாதமாக சாப்பிடாம அந்த பிடிச்ச மாதிரி, சார் இதில் கொஞ்சம் கொடுங்க, அதில் கொஞ்சம் கொடுங்க, ரைட் வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறது வந்து வயசானவங்க வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரைட் பண்ணி சாப்பிடுவோம். ஏன்னா காரம் ரொம்ப போட மாட்டோம், ஆயில் ரொம்ப போட மாட்டோம். எதுலேயுமே வந்து மேக்ஸிமம் வந்து ஆனியனும் கார்லிக்கும் சேர்க்க மாட்டோம். இது வந்து 100% ஹோம்லி ஃபுட்டு. நம்மக்கிட்ட சாப்பிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 ஹவர்ஸில் வந்து 100% பசி எடுத்துரும். அது முதல்ல வரும்போது அவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, அரகர மனசோட தான் உள்ளே வருவாங்க, சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது ஃபுல்ஃபில்லோடு அனுப்பிச்சிடுவோம். வயசானவங்க, ஸ்கூல் பசங்க லஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்தா வந்து சிவசாமி கல்யாண எல்லா ஸ்கூலுக்கும் வந்து லஞ்ச் வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க நிறையா பேர் வருவாங்க. ஆஃபீஸ் கஸ்டமர்ஸ் நமக்கு ஜாஸ்தி. நம்மளோட இன்னொரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா கண்ணஞ்சாவட்டில் இருக்குது. அங்கே வந்து பியூர்லி வந்து ஆஃபீஸ் மெம்பர்ஸ் மட்டும்தான். அங்கே வெறும் வந்து 1/2 hour தான் இதுவே சேல்ஸ் டைமே. அதுக்கு வந்து நாங்கள் 10 பேர் வேலை செய்கிறோம். 1/2 hourல வந்து 10 ஏன்னா வந்து அந்த லஞ்ச் ஹவர்ஸில் மட்டும்தான் வந்து வருவாங்க. ஐடி, ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி பீப்புள். இப்போ இங்கே மயிலாப்பூரில் வந்து 90 ரூபா சாப்பாடு, அங்கே வந்து 80 ரூபா சாப்பாடு. இங்கே வெரைட்டி வந்து 55 ரூபா ஒரு ரைஸு, அங்கே வந்து 50 ரூபா ஒரு வெரைட்டி ரைஸ். அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கம்பெனிக்கு வந்து ஆஃபீஸ் ஆர்டர் சப்ளை பண்ணுறோம். ரெகுலராக லஞ்சு, ஸ்நாக்ஸு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் டின்னரும் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் அவுட்டோர் கேட்ரிங் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். கேட்ரிங் கான்டாக்ட் பண்ண அப்படின்னா 9840052522. தாத்தா பாட்டி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. தாத்தா வந்து
அப்போ வந்து பிலிப்ஸ் கேன்டீன் சொல்லிட்டு ராயப்பேட்டால இருந்தது. அங்கே வந்து அவர் தான் கேன்டீன் வச்சு பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இங்கே கடைக்கு இங்கே வந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து டெவலப் ஆகி எங்கள் அப்பா அம்மா எங்கள் சித்தப்பா பண்ணிட்டு இருப்போம். இப்போ நானே என் தம்பி எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். 3வது தலைமுறை இப்போ வந்தாலும் அந்த முதல் தலைமுறை வந்து சொல்லிட்டு அந்த காலத்தில் நான் வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட வந்து மந்தாரையில் சுண்டல் வாங்கி சாப்பிட்டேன்டா, அம்மா வந்து எனக்கு இட்லி கொடுக்கும், காசு வேணாம்னு சொல்லும், என்னை திட்டும். அதாவது அந்த ஒரு சந்தோஷத்தை நிறைய பேர் இன்றைக்கி வந்து பகிர்ந்துக்கிறாங்க. ரிட்டர்ன் பேக் அந்த ஃபுட்டோடைய பழைய டேஸ்ட் இல்லாட்டாலும் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு இட் வில் பி பெட்டர், குட். ஏன்னா அன்றைக்கி இந்த ப்ராடக்டோடைய வேல்யூபிள் வேறு, இன்றைக்கி ப்ராடக்டோட வேல்யூபிளே வேறு, எல்லாமே என்டையர்லி சேஞ்சுடு. பட் இருந்தாலும் ஐ எம் ஜஸ்ட் ட்ரையிங். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவளுடைய உண்மையான உழைப்பும் ஆத்மார்த்தமும் இன்றைக்கி வந்து நம்மளால் கொண்டு வர முடியாது. ஆனால் அவங்க பேரை வச்சு நம்மளால் அட்லீஸ்ட் அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்காவது ரன்னிங் அப். நான் வந்து பிகாம் டிகிரி முடிச்சிருக்கேன். என் தம்பி வந்து பிகாம் MSW 2 டிகிரி படிச்சிருக்காரு. ஆனால் 2 பேருமே இதே ஃபீல்டு தான் இருக்கும். அது ஃபுட் கொடுக்கறதுன்றத விட அது வந்து ஆத்ம திருப்தி வேறு எதுலையுமே நமக்கு அதில் கிடையாது. இது வந்து நம்ம மெயினாக வந்து நம்ம வந்து வேலையாட்களோட நானே, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தம்பி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறதுனால குவாலிட்டியாகவும் கொடுக்க முடியுது, காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் கொடுக்க முடியுது, நல்லாவும் கொடுக்க முடியுது. டிமாண்டுன்னு ஒன்றும் கிடையாது சார். அன்றைக்கி அவங்களுடைய மூடு, அவங்களுடைய தாட், அதுதான் ஃபுட். நமக்கு என்ன வேணும், என்ன இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு சில இந்த 1:30 மணிக்கு மேலே ஒரு சில கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்க நினச்சது இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க, போயிடுவாங்க, ரிட்டர்ன் பேக். நான் அப்படியும் சொல்லுவேன், சார் கொஞ்சம் இல்லை சார் எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா பர்டிகுலராக இருக்கிறது ஒரு 10% இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஃபுட்டு தான் வேணும், இல்லைன்னா எனக்கு வேண்டாம். அதுமாதிரி வீட்டில் அப்பா சொல்லியிருப்பார், இல்லை பாட்டி சொல்லியிருப்பாங்க, எனக்கு இந்த சாதம் கொண்டு வாடான்னு. இல்லை சார், அப்போ என்ன ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துருவேன். பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த பிஸ்னஸில். பொறுமையை நம்ம கொஞ்சம் இழந்துட்டுனா கூட வந்து எல்லாமே வந்து இதுவாகும். அதே மாதிரி நமக்கு என்ன தான் சோக தாபம் எதுவாக இருந்தாலும் கிச்சனுக்குள்ளேயும் கடைக்குள்ளேயும் வரும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும் வெளில. ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் வரவங்க வந்து எல்லோரும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் வருவாங்க. ஒரு சிலர் ஹாப்பியாக வருவாங்க, ஒரு சிலர் சேடாக வருவாங்க, ஒரு சிலர் டென்ஷனாக வருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம எப்படி நம்ம ஆக்ட் பண்ணுறோமோ அப்படி தான் வந்து அவங்க டேவே மூவ் ஆகும். ஆனால் வந்து பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த பிஸ்னஸ். அது நான் கடை திறக்கிறது வந்து மார்னிங் 11:30 சார். 12:30 to 1 வரைக்கும் ஓரளவுக்கு அந்த 14 வெரைட்டி ரைஸ் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 3:30 வரைக்கும் உண்டு. ஈவினிங் வந்து 6 o'clock to 10 o'clock ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் மட்டும் போடுறோம். இட்லி, பொடி இட்லி, அம்மனி கொழக்கட்டை, உப்மா வெரைட்டிஸ். டெய்லி வந்து ஒரு உப்மா வெரைட்டி, ஒரு பொங்கல் வெரைட்டி, ஒரு பிரியாணி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டப்டு சப்பாத்தி. டெய்லி ஒவ்வொரு ஸ்டப்டு சப்பாத்தி போடுவோம். அப்போல்லாம் நம்ப முடியாத ப்ரைஸ் சார். ஒரு தவளை வடை 15 பைசா, சுண்டல் 20 பைசா, ஊத்தப்பம் 20 பைசா, இட்லி 15 பைசா. 71, 72 அப் டு 81 வரைக்கும் அந்த ரேட் தான். இன்றைக்கி ஒரு இட்லி வந்து 10 ரூபா. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF, அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.